Hey guys, welcome to FC's another video. இந்த வீடியோவில் நம்ம டியூன் பார்ட் 2 படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். இந்த ரிவ்யூவில் எந்த ஸ்பாய்லர்ஸும் இருக்க போகிறதில்ல. ஸோ தாராளமாக நீங்கள் ஃபுல் வீடியோவை பார்க்கலாம். வீடியோ பொறுத்த முன்னாடி சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ டியூன் பார்ட் 2 இந்த வருஷத்தோட மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி. ஆனால் நம்ம இந்தியாவில் அந்த அளவுக்கு ஆன்டிசிபேஷன் இல்லை. காரணம் என்னென்னா, இந்த ஃப்ரான்ச்சைஸ் பற்றி நிறைய பேருக்கு பெருசாக தெரியாது. நம்ம ஊரில் ஸ்டார் வார்ஸே அவ்வளோ ஹைப் பண்ண மாட்டாங்க. நம்ம ஊரில் எப்போவுமே மார்வல் டிசி தான் டாப்பில் இருக்கும், ஃபாலோட் பை ஸ்டார் வார்ஸ், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அண்ட் அதர் ஃப்ரான்ச்சைஸ். டியூன் பார்ட் 1 வரும்போதே நிறைய பேர் பார்த்துமே படத்தால் ரொம்ப இம்ப்ரெஸ்லாம் ஆகல. என் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்லேயே நிறைய பேர் டியூன் 1 பார்த்துட்டு எனக்கு பிடிக்கல, ஐம் கோயிங் டு ஸ்கிப் த டியூன் 2 அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். அது ஒரு ப்ராப்பர் செட்டப்பாக இருந்தது இந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கு. எஸ், பார்ட் 1ல அந்த அளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இல்லாததே ஒரு டிசப்பாயின்மெண்ட் காரணம் தான். பட் அதே மாதிரி எண்டிங்கும் அப்ரப்டாக முடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த ஃப்ரான்ச்சைஸ் பேசிக்காகவே டெனிஸ் ரொம்ப ஸ்லோ பர்னராக தான் கொண்டு போனார். ரொம்ப ஸ்லோவாக பில்டப் பண்ணி தான் கொண்டு போனார். ஸோ டியூன் பார்ட் 1 முடியும் போது எனக்கு எப்போ டியூன் பார்ட் 2 வரதான் இருந்தது. லைக் லார்ட் ஆஃப் த ரிங்ஸ், ஃபெலோஷிப் ஆஃப் த ரிங் பார்க்கும்போது கிளைமேக்ஸில் அப்படியே அதே மாதிரி தான் முடிப்பானுங்க. லைக் திடீர்னு முடிச்சிருவாங்க. அப்போ தான் ஏதோ நடக்க போகுதுன்னு நினைப்போம், அந்த டைமில் கரெக்டாக முடிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் டியூன் பார்ட் 1 முடிச்சாங்க. ஸோ அதனாலேயே டியூன் பார்ட் 2 எப்போ வரும்னு ரொம்ப உக்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனலாக வந்துருச்சு. உண்மையை சொல்லணும்னா, நான் எம்பையர் ஸ்ட்ரைக்ஸ் பேக் தியேட்டரில் பார்க்கல. அந்த டைமில் நம்மலாம் பிறக்கல. அதே மாதிரி லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் ரிலீஸ் ஆகும்போதும், ரிட்டர்ன் ஆஃப் த கிங்கும் சரி, 2 Towers சரி, ரிலீஸ் ஆகும்போதும் என்னால் தியேட்டரில் பார்க்க முடியல. அப்போ ரொம்ப சின்ன பையன். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிக்ரெட் இருக்குல்ல, இந்த படத்தெல்லாம் தியேட்டரில் பார்க்கலன்னு. அதை பூர்த்தி பண்ணுற மாதிரி இந்த படத்தை தியேட்டரில் பார்த்தேன்ற ஒரு திருப்தி இருக்குது. ஸோ பேசிக்கலி என் ரிவ்யூ இதான். இந்த படம் ஜெனரேஷன் கடந்து பேசும். இந்த மாஸ்டர் பீஸ், திஸ் இஸ் சினிமாலாம் இந்த தலைமுறையில் ஓவரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஆவரேஜான மிட் படத்து கூட திஸ் இஸ் சினிமானு அப்படின்ற அளவுக்கு நிறைய போஸ்ட்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப ஓவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த வேர்ட்ஸ் மாஸ்டர் பீஸ்ன்ற டேர்முக்குலாம் ஆப்டான ஒரு மூவி தான் இது. கிட்டத்தட்ட எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் செதுக்கி வச்சிருப்பாங்க. ஹான்ஸ் சிமர் மியூசிக் ஆகட்டும், ஆக்டிங் ஆகட்டும், டெனிஸோட விஷன் ஆகட்டும், அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ ஆகட்டும், எல்லாமே டாப் கிளாஸாக இருந்தது இந்த படத்தில். பார்ட் 1 பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த படம் பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரொம்ப எங்கேஜிங்காக போகும். ஆக்ஷன் சீக்வன்ஸ் டக்குன்னு வரலனாலும் அடுத்து என்ன நடக்கும்ன்ற ஒரு கியூரியாசிட்டிலேயே ரொம்ப எங்கேஜிங்காக போகும். ஸ்டார் வார்ஸே இன்ஸ்பயர் ஆன புக்கு தான் டியூனு. டியூனும் ஃபவுண்டேஷன்ற ஒரு புக்கோட இன்ஸ்பிரேஷன் தான். அது வேற டிபார்ட்மெண்ட். ஸோ நீங்கள் இன்னும் டியூன் 1 பார்க்கலன்னா தயவுசெய்து நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்க. பிடிக்கலன்னா இந்த படத்துக்கு போகாமல் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓடிடி வரும்போது பார்த்துக்கோங்க. ஒருவேளை பிடிச்சிருந்ததுன்னா இந்த படம் உங்களுக்கு இன்னும் அதிகமாக பிடிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு கூஸ்பம்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கு படத்தில். பிளஸ் அடுத்த மூவிக்கான செட்டப்புமே சூப்பராக அமைச்சிருக்காங்க. ஆனால் இன்னும் WB தேர்ட் மூவிக்கு கிரீன் லைட் கொடுக்கல. பட் டெனிஸ் வில்லனோவ் ஆல்ரெடி ஸ்க்ரீன் பிளேலாம் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. அதுதான் அவரோட கடைசி மூவினும் ரீசெண்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. தேர்ட் மூவி டியூன் மெசையாவை பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு டெனிஸ் சொல்லியிருக்காரு. இது தவிர்த்து நிறைய புக்ஸ் இருக்கு. லைக் சில்ட்ரன் ஆஃப் டியூன், காட் எம்பரர் ஆஃப் டியூன், இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்கு. பட் டெனிஸோட கடைசி படம் தேர்ட் மூவி தான் பேஸ்ட் ஆன் டியூன் மெசையா. இந்த படம் எனக்கு அப்படியே அந்த எம்பையர் ஸ்ட்ரைக் பேக் வைப் தான் கொடுத்தது. உங்களுக்கு அந்த மாதிரி படம் கொஞ்சம் சினிமேட்டிக்காக பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்க. ஸ்டில் உங்களுக்கு ஸ்லோ பர்னர்லாம் பிடிக்காது, எனக்கு ரொம்ப ஆக்ஷன் அடிதடிலாம் நிறைய வேணும்னு கேட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிட்டு ஓடிடியில் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதுவுமே ஒரு ஸ்லோ பர்னர் தான். பட் எங்கேஜிங்காக போகும், இன்டென்ஸாக போகும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பை.